சோ குரு பயிற்சி பலன்கள் கேட்பதற்காக ஜோதிடர் வந்திருக்காங்க. கூடவே எய்தால வந்து டிவி பிரபலங்களும் வந்திருக்காங்க, நட்சத்திரங்களும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் 2026. இந்த வருஷம் 2026 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிற கணிப்பை நீங்கள் சொல்லணும் சார். எனக்கு உண்மையிலேயே இந்த வருஷம் என்ன கொண்டு வருங்க ஒரு பயங்கர கியூரியாசிட்டி இருக்கு. இந்த குரு பயிற்சி என்ன கொண்டு வருங்க கியூரியாசிட்டியோட வந்திருக்கேன். ஒரு ஃபுல்லஸ்ட் கியூரியாசிட்டி யாரு? ஃபர்னா கொடுங்க, ஃபர்னா ஆரம்பிப்போம். நீ ஆக்சுவலா என்ன ராசி? டு பி வெரி ஹானஸ்ட் எனக்கு தெரியாது. எதுக்கு எங்க வீட்ல இந்த ராசி நட்சத்திரம் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, பிலீஃபும் இல்ல. சரி இந்த மாதிரி ஷோ அப்படின்னு கேள்விப்பட்டேன், பாத்துக்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மக்களோட சேர்ந்து ஒரு ஜாலியா வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்க பர்த் டைம் சொல்லுங்க, சொல்லுவாங்க. உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். ஓகே, 8th November 1993 இருக்கா? ஓ, அவங்ககிட்ட இருக்கு. ஓகே, ஃபரினாவுடைய நேரம் வந்து 8th November 1993 உங்ககிட்ட இருக்கு. 1:30 PM சொல்லிருக்காங்க. ஆமா, மதியம் அவங்க வந்து ஸ்ரீமுக வருஷத்துல ஐப்பசி மாசம் 23ஆம் தேதி திங்கட்கிழமையில பிறந்திருக்காங்க. சரி, என்ன ராசி அவங்க? சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். சிம்ம ராசி, மக நட்சத்திரம். கரெக்டா சொன்னீங்க. எல்லா விஷயத்திலயும் நான் தான் சிங்க மாதிரி இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும்னு கெத்தா இருப்பாங்க. ஒரு ஆழ்ந்த ஒரு தீர்க்கமான முடிவும் ஒரு தலைமை பண்பும் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அதே சமயத்துல ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் அவங்க கிட்ட. மேம் 100 out of 100 மேம். லவ் மேரேஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருந்திருக்கலாம் தான் சொன்ன, வேறலாம் ஒண்ணும் சொல்ல. மேம் இப்ப ஆக போற லவ் மேரேஜ் ஓகே மேம், அதுக்கு முன்னாடி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு மேம். ஒரே ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் and ஒரு பேபி வேற இருக்கு மேம். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனை வந்து 2 தார அமைப்பு மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு வந்துரும், ஜாகிரதையா இருங்க. மேடம் எனக்கு பயமா இருக்கு, நான் இப்பவே போயிடுறேன் சார். என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. எனக்கு என்ன பயம்? தெரியுதா? ஸ்பெசிபிக் ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த வருஷம் நடக்குமா? ஸ்பெசிபிக் ஏதாவது கேள்வி இருக்கா? ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அதாவது தொழில் ஏதாவது தொடங்கினா அது வந்து எப்படி சூப்பர் ஹிட் ஆகுமா இல்ல என்ன? குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க தொழில் தொடங்கினா 100% சூப்பர் ஹிட் ஆகும். தேங்க் யூ சார். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அது நல்லா தான் போயிட்டு இருந்தேன். பிகினிங்ல நடுவுல பிரேக் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கூட எனக்கு சனி நடக்குதுன்னு சொன்னதுனால என்னமோ தெரியல, அவரு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சடனா அங்கேயும் ஒரு பிரேக். ஆமா, காலையில யார் முகத்துல முழிச்சாரோ. சோ அதெல்லாம் என்னோட சனினால வருதா? உங்க ராசி அவர் அஃபெக்ட் பண்ணதானே உங்களுக்கு டவுட் இருக்கு? டவுட் இருக்கு. அவர் என்ன ராசி? உத்திராஷாட நட்சத்திரம், தனுஷ் ராசி அவரு. ஓகே, ஒரு மனைவியோட ராசி வந்து கணவரை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். அவ்வளவுதான், என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். நம்ம ராசி பலன் சொல்லும் போது பாசிட்டிவா சொல்லலாம், பாசிட்டிவா சொல்லணும். ஆனா உண்மையும் சொல்லணும். உண்மையை சொல்லுங்க. 2024 டிசம்பர் வரைக்கும் சிம்ம ராசி டாப் கிளாஸ்ல இருந்தாங்க. கரெக்ட், நல்லா தான் போயிட்டு இருக்கு. ரைட்டா? கரெக்டா ஜூன் 2025 இருந்து அடினா அடி இடி மாதிரி ஒத இதெல்லாம் வாங்குறது 12 ராசியில சிம்மம் நம்பர் 1. நான் நம்பர் 1. ஓகே, சிம்ம ராசி வேற யாரும் பலன் சொல்லுங்களேன், பொதுவான பலன்கள். சிம்மராசி பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சனியோட தாக்கம் ஒரு வீட்ல 2-3 பேருக்கு இருந்தா ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஒரு விஷயம், முகத்தை கழுவிட்டு ஒருத்தர் பாத்துக்கிறதே வந்து பெரிய ஒரு பாயிண்ட். லூசானா? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாத்துவாங்க? ஓகே, எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க, அடுத்த ராசி பேர்லாம். சார் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ல உஷாரா இருக்கணும். யாராவது ஒருத்தங்க எப்ப MLM பிசினஸ் நாம போட போறது 5 லட்சம் ரூபாய், கிடைக்க போறது 20 கோடி எவனா சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்பி ஏமாற கூடாது. ஓகே, மொத்தம் இருக்கிறது வாட்சியும் சரிதான், வாரி கொடுக்க ஒண்ணுல போங்கடா. வேற மத்த ராசி யாரு? விருச்சிக ராசி. விருச்சிக ராசியா? உங்களுக்கு என்ன ஆசை, என்ன எதிர்பார்க்கறீங்க? என்னங்க எதிர்பார்ப்பே இல்லைங்க சார் அவருடைய ஜாதகப்படி அவர் வந்து இப்போ ஒரு தனிமையோட வாழுகின்ற ஒரு குடும்பஸ்தர். இல்ல புரியல. இல்ல எதுவுமே நம்ம நிறைய விஷயத்துல வந்து நான் டிராபேக் தான் ஆயிட்டு இருக்கு எனக்கு லைஃப்ல. ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே நல்லா போற டைம்ல இழுத்து திருப்பி ஜீரோல கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரி தான் இருக்கு. அது ஏன் நடந்தது, இதுக்கப்புறம் நடக்குமா, அது திருப்பி நான் பேட்சப் ஆகுமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் விடுங்க, ஃபேமிலிலயுமே பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதான் சார் நான் சொன்னேன். சோ இந்த தனிமை வாழ்க்கை நவம்பருக்கு அப்புறம் சரியாயிடும். மகிழ்ச்சி. என்னோட டாட்டர் வந்து she completed final year. சோ ஜெனரலாவே வந்து இந்த அம்மா பொண்ணுக்கு ஒரு ரேப்போ இருக்கும்ல, சோ அதனால அதுவும் எப்படி இருக்கும், அம்மா பொண்ணோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அவங்க தொழில் எப்படி இருக்கும் கேக்குறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆக்சுவலா நீங்க வந்து மிதுன லக்னம், விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். சோ மிதுன லக்னம்னால எப்பயுமே வந்து அது புதனோட ஆதிக்கத்துல வரதுனால உங்களை எப்ப பார்த்தாலுமே ஒரு 5 வயசு 10 வயசு கம்மியா தான் தெரிவிங்க. சோ திஸ் இஸ் நாட் ஐஸ், இது வந்து ரியல். தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. தேங்க் யூ. வெரி பியூட்டிஃபுல்லுங்க. தேங்க் யூ. அம்மா மகளோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவு இவங்களை யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது சார். சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இவங்க கூட யார் இருந்தாலுமே இவங்களை புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அப்புறம் ராசிகளை வந்து நம்பக்கூடியவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா 6 கிரகம் உச்சம் போர்வை போத்தி வீட்டுல படுத்திருக்கேன், ஒரு ராசியை வேலை செய்யாது.
ஒரு ராசி வேலை செய்யாது. கடவுள் நீ ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வச்சா 10 ஸ்டெப் அவர் முன்னாடி வைப்பார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. செய்க தரமான செய்க. மஞ்சள் கலர்ல ரிப்பன் இருக்கும். அந்த மஞ்சள் கலர் ரிப்பன் ஒரு ரோல் வீட்டுல வாங்கி வச்சுக்கணும். யார் கடகராசிக்காரங்க எல்லாருமே வச்சுக்கணும். அதுல 1 இன்ச் அளவுக்கு தனியா கட் பண்ணி எடுத்துக்கணும். தினமும் அந்த 1 இன்ச்சை பல துண்டுகளை கட் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டுணும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதே நேரத்துல குலோப் ஜாமுன் இருக்கு இல்லையா, அதை வந்து வேலைக்கிழமையில டொனேட் பண்ணணும். யாருக்கா கொடுத்துடணும்? யாருக்கா கொடுக்கணும். இவங்களும் சாப்பிடலாம், மத்தவங்களும் கொடுக்கலாம். இந்த 2 பரிகாரம் பண்ணிட்டு வந்தா இந்த ஒரு வருஷம் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இவங்க வந்து விசாக நட்சத்திரம், அதுவே குருவோட நட்சத்திரம் தான். சரிங்க மேடம். இவங்க பிறக்கும் போதே குரு தசையில் தான் பிறந்திருக்காங்க. கண்டிப்பா. அப்போ 3-6க்கு அதிபதியான அவரு குரு தசை நடக்கும் போது இவங்களுக்கு பாதகம் பண்ணிருப்பாரா இல்ல சாதகமா இருப்பாரா? உன் ஜோசியம் தெரியுமாமா? உன் ஜோசியம் தெரியுமா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. குரு வந்து அம்மா கேட்டதுக்கு உண்மைதான். அந்த குழந்தைய தான் பாதிக்கணும்னு இல்ல, அந்த குழந்தை பிறக்கிறச்ச பேரண்ட்ஸ் கூட கஷ்டப்படுறது கூட பாதிப்பு. கண்டிப்பா. சோ அது மாதிரி சப்போஸ் லக்னம் கரெக்டா இருந்தா அந்த குரு தசை கூட நல்லது பண்ணும். வெறும் நம்ம ராசியை மட்டும் தான் பேசுறோம். கடக லக்னம்னா எப்படி இருக்கும் ஐயா? கடக லக்னம்னா கண்டிப்பா அப்பா சைடுல தொந்தரவு இருக்கும். அப்பா தவறிட்டாரு, அவ்வளவுதான் மேட்ரு. அவர் இல்ல, நான் சின்ன வயசா இருக்கும்போது அவர் தவறிட்டாரு. அதுதான் சொல்றாரு. அதுதான் அவர் அப்படி சொல்றாரு. தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வளர்ப்போம். நீங்க சனிக்கிழமையில வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி தானமா கொடுங்க. சனிச்சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமா நீங்கிடும். சனிக்கிழமை வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம், வெண்ணிலா அப்படினாலே நிலான்னு வந்துருது இல்ல, சனிச்சந்திரனுக்கு அதான் பரிகாரம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, உங்க ராசி என்னமா? கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். ஓகே, உங்களுக்கு குறிப்பிட்ட கேள்வி என்ன? என்ன கேள்வி கேக்குறீங்க? இல்ல, கன்னிக்குன்னு பார்த்தாலே எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சோதனை வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு புது முயற்சி எடுத்தாலும் ஒரு தடங்கள் வருது. அந்த முயற்சி நம்ம பண்ணினாலும் அதுல பெருசா நம்ம வர்றது கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஒரு பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு. அது ஏனே தெரியல. அது இந்த வருஷமா இருக்கட்டும், போன வருஷமா இருக்கட்டும், அது முந்தின வருஷமா இருக்கட்டும், கன்னிக்கு மட்டும் ஏன் அந்த சோதனை? இல்ல, கன்னிக்கு சோதனை எல்லாம் கிடையாது, இவங்களுக்கு சோதனை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்ப குரு பார்வை இவங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால இவங்க எடுக்கிற முயற்சிகள்ல எல்லா முயற்சியுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா காதல்ல சிக்கி தவிச்ச லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கன்னிராசி தான். உனக்கு ஆகணும்டா. நான் காதல் பண்ணேன், நான் அன்பு வச்சேன், நான் நிறைய ஏமாந்தேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு இருக்கும். ஏன்னா உணர்வுபூர்வமா நேசிச்சிருவாங்க. நேசிச்ச பிறகு அங்க ஒரு ஏமாற்றம் வரும்போது தாங்க முடியாது. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. நான் வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், ரிஷப லக்னம். உங்க என்ன கேள்வி, என்ன எதிர்பார்க்கறீங்க? என்னோட கேள்வி வந்து என்னன்னா, எனக்கு ஆக்சுவலி இப்ப டைம் நல்லா தான் இருக்கு. ஒரு 19 இயர்ஸ் வந்து அவங்க தான் சொல்லணும் டைம் நல்லா இருக்குன்னு. நீங்களே சொல்லிக்கிறீங்க. எனக்கு நல்லா இருக்கு. ஏன் டைம் வொர்க் அவுட் ஆச்சுடா. போடா. ஏய் யார பாத்து அப்படி சொல்ல என்ன செய்வ? வகையில வந்து என்னோட பிறவியோட எண்டா இது இந்த லாஸ்ட் பிறவி அப்படிங்கறது என்னோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பிறவி அப்படி கேக்குறாங்க. கடைசி பிறவி கிடையாது. கடைசி பிறவி கிடையாது. சரி, எப்படின்னா கடைசி பிறவி என்பதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. ஐயோ இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? இத பாருங்க, நல்ல கர்மாவும் இருக்கக்கூடாது, கெட்ட கர்மாவும் இருக்கக்கூடாது. டெபிட் கிரெடிட் ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆனா மட்டுமே தான் நல்ல பிறவி. அடுத்த பிறவி இருக்காது. நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, அப்ப இன்னொரு பிறவி எடுக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன வீட்டுல ஏதாவது வீட்டு பராமரிப்பு செலவு பண்றதுக்கான நேரமா இருக்கு, இல்ல பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது பைப் லைன், தண்ணி ஒழுகுறது, வீட்டுல விரிசல் வருது, எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். கரெக்டா இல்லையா? பிளம்பரை கூப்பிட்டுருக்கேன், இப்பதான் சண்டே வரேன்னு சொல்லியிருக்கேன். பிளம்பிங் ஒர்க் நடக்கணும். நடந்தாதான் இந்த நேரம் நீங்க நான் பேசிட்டு இருக்க முடியும். அதுதான் கரெக்ட். கண்டிப்பா இதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2027க்குள்ள ஒரு படம் புக் ஆகும், நீங்க நேஷனல் அவார்டு வாங்குவீங்க. நேஷனல் அவார்ட் சிறப்பு. அவங்க ஒரு டீப்பான ஒரு क्वेश्चन கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி என்னோட பிறவி முடிஞ்சிருமா இல்ல நிக்குமா? பிறவி, இந்த பிறவி நம்ம பாக்குறது தான் சார் நல்லது. அத பத்தி அடுத்த பிறவி இருக்குதா இல்லையான்றதெல்லாம் எதுக்கு சார்? கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். சினிமா துறையில இருந்து வேற ஒரு துறைக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதாவது ஓனா பிசினஸ் பண்றதா, இல்ல வேற ஏதாவது என்ன படிச்சிருக்கேன் இல்லையா அந்த ஃபீல்டுல போகிறதா, அந்த மாதிரி எனக்கு வந்து வேற ஒரு அப்படியே கண்டினியூஸ் அதே தாட் இருக்கு. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்னொரு தொழில் வாய்ப்பு அவங்களுக்கு அமையும் சார். அதுல மாற்று கருத்துல அதான் நான் சொன்னேன், தொழில் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அந்த தொழில் கண்டிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து கிளிக் ஆகும். ஆனா சினிமா அவங்களை விடாது. சினிமாவில் இருந்து கொண்டே இருப்பார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது வருஷத்துக்கு 2-3 பண்ணிட்டு மீதமுள்ள காலங்களில் தொழில பண்ணுவாங்க. நிச்சயமாக தொழில் அமையும்.
எனக்கு கிளியரா சொல்லுங்க என்ன ஃபீல்ட் இதை தவிர வேற எந்த ஃபீல்ட், அதாவது ஓனா பிசினஸ் பண்ணா பணம் இன்வெஸ்ட் பண்ணா? தெரியல. உங்களுக்கு சந்திரன் பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, உணவு, கேட்டரிங், இனிப்பு இது சார்ந்த ஸ்வீட்ஸ், ரெஸ்டாரண்ட் மாதிரி அப்படி ஹோட்டல் பிசினஸ் மாதிரி இருந்தா எனக்கு சரியா இருக்கும். கண்டிப்பா. ஆனால் சினிமா உங்களை விடாது.